கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம் 17 அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று வாரத்தில் ஒரு நாள் தேவனுக்குரிய நாள் என்று தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அதை பிரித்து தந்திருக்கிறார். அது ஓய்வு நாள் எனப்படுகிறது. 16 சொல்லுகிறது, ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவன் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது, ஓய்வு நாள் பரிசுத்தமானது. இதை குறித்து இந்த ஓய்வு நாளை நாம் ஆசரிக்கும் பொழுது ஒருவனும் நம்மை குற்றப்படுத்தக்கூடாது என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. இந்த ஓய்வு நாள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. ஹல்லேலூயா. மேலும் 15 சொல்லுகிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்த தேவன்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 18 சொல்லுகிறது, கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்திருக்கிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் நாம் செய்கிற ஆராதனைகள் கிறிஸ்துவாகிய தலையை பற்றி கொள்ளாமல் 19 சொல்லுகிறது, மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையிலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நம்முடைய ஆராதனை தேவனுக்கு செய்யும் ஆராதனையாக இருக்க வேண்டும், தேவ தூதர்களுக்கு செய்கிற ஆராதனையாக அல்ல. அப்படிப்பட்ட போதனைகளை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலக வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் கீழே உள்ள வசனங்கள் சொல்லுகிறது, தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் போதனைகளின்படியும் நாம் நடந்து உட்படுகிற அந்த அவைகள் நடக்கிறதுனால் என்ன பயன்? இவைகளெல்லாம் அழிந்து போகுமே. ஆனால் 23 சொல்லுகிறது, இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனை. ஹல்லேலூயா. சுய இஷ்டமான நமக்கு பிடித்த ஆராதனைகள். இந்த ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஓய்வு நாள் ஆசரிப்பை குறித்து ஒருவரும் நம்மை குற்றப்படுத்தாமல் இருக்க வேண்டும். மனுஷருடைய போதனைகளுக்கு உட்பட்டு சுய இஷ்டமான ஆராதனை செய்யாதவர்களாகவும் காணப்பட வேண்டும். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரம் 5 சொல்லுகிறது, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டை கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். விக்கிரக ஆராதனை என்றால் நாம் ஒரு சிலையை வைத்து வழிபடுவது மட்டுமல்ல, நம்மிடத்தில் பொருளாசை காணப்பட்டால் அது விக்கிரக ஆராதனை என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. ஆகையால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தேவ தூதர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் சுய இஷ்டத்தின்படி ஆராதனை செய்யாமலும் விக்கிரக ஆராதனையான பொருளாசை இல்லாதவர்களாகவும் காணப்பட்டு கர்த்தரை தொழுது கொள்வோம். பரிசுத்த தேவனை பரிசுத்தத்தோடு ஆராதிப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் தேவனை பரிசுத்தத்தோடு கர்த்தரை ஆராதிக்கவும் எங்கள் சுய ஆராதனையும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனைகளையும் விக்கிரக ஆராதனையாக பொருளாசையும் விட்டு விலகி பரிசுத்த தேவனுக்கு பரிசுத்தத்தோடு ஆராதனை செய்ய கர்த்தர் கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம்
ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.